அடுத்த நாள் காலையில ஷார்ப்பா காலையில 4:30 மணிக்கு பஸ்ஸ பிடிக்கிறதுக்கு நானும் என் சித்தியும் காலையில ஷார்ப்பா 5 மணிக்கே போய் பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டோம். அப்புறம் பஸ் வந்ததும் ஏறி நீடாமங்கலம் போயிட்டு அங்க அட்ரஸ் தெரியாம ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட சுத்தி இருப்போம். அங்க போய் ஆட்டோக்கார அண்ணா கிட்ட, அண்ணா எங்களுக்கு அட்ரஸ் தெரியல, வந்து எங்களை விடுங்க அண்ணா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கும்போது, அந்த அண்ணாவே இதுக்கெல்லாம் எதுக்குமா நீங்க ஆட்டோ கூப்பிடுறீங்க, இப்படியே நடந்து போனீங்கன்னா வந்துருமா அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி வச்ச அந்த நல்ல உள்ளத்துக்கு நன்றி சொல்லிக்கிட்டு அப்படியே அங்க வேலையெல்லாம் முடிச்சதும் பக்கத்துல இருந்த சிவன் கோயில் போய் சிவனுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து வெளியில வந்தோம். வந்ததுமே வந்து ஒரு காலையில செம்மையான பசிங்கிறதுனால ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொன்னாங்க. நானே டீசெண்டா ஒரு நல்ல ஒரு ஹோட்டலுக்குள்ள போனேன். ஆனா அந்த ஹோட்டல்ல நாங்க அங்கேயே நிறுத்தி, நில்லுங்க டீ காஃபிக்கெல்லாம் இங்கே வராதிங்க, அதுவும் எதிரில் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் நம்ம கடை தான், அங்கே போங்க, அங்கே டீ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்டாங்க. சரின்னு போனால் நம்ம பெருசாக டீ காஃபிலாம் வெளியில் போய் குடிக்க மாட்டோம், நமக்கு வந்து எப்பயுமே லெமன் டீ தான். அதனால ஒரு லெமன் டீன்னு ஆர்டர் போட்டு உட்காந்தா அது ஒரு பேக்கரி, வெளியில் டீ கடை உள்ள பேக்கரி. அப்படியே ரைட் சைடு திரும்பினோம், அப்படியே கலர் கலராய் வண்ண வண்ணமாய் அதிசயமாய் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கேக்கு, என் கலர் கலராக கேக் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்கோப்பா என்னுடைய கடமை உணர்ச்சிகள் எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த டீயை மட்டும் குடிச்சிட்டு ஒரு கேக்கு கூட வாங்காம நான் வந்திருக்கேன். ஸோ இப்படியே கேக்கு சாப்பிட்டுட்டு இருந்தா எப்பதான் நம்ம சேலஞ்ச் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது எனக்கே வந்து செருப்பால் அடிச்ச கொஸ்டின் மாதிரி ஹார்ட் என்ன கேட்டுச்சு. ஸோ அதனால பலார்னு வாங்கிக்கிட்டு அந்த கேள்வியை நான் பாட்டுக்கு அப்படி நடந்து வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு 8 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தது என்னப்பா ஆஸ் யூஷுவல் 9 மணிக்கு நம்ம ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. ஒர்க்ல உட்காந்துக்கிட்டு வேலையும் சோறும் அப்படிங்கிற மாதிரி, வேலை கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி மாறி அப்படியே வேலையை பார்த்துட்டே இருந்தேன். அப்படியே இந்த நாள் போச்சு. சரி ஓகே, நம்ம அடுத்த நாளும் இதே மாதிரி காலங்காத்தால எஞ்சி சேலஞ்ச் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சளியும் தும்மலும் இருமலுமாக இருந்த காரணத்தினால என்னால் 2 நாளா வீடியோ எடுக்க முடியவில்லை. இன்னைக்கே என்னால் முடியவில்லை. இன்னைக்கு நான் எழுந்ததே 10 மணிக்கு தான் எழுந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்றதே ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணிட்டு இருக்கேன். நாளையிலேருந்து நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கேன். நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது நான் உங்களுக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆனால் கண்டிப்பாக இப்போ நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன், அதுக்கு தேங்க்ஸ் டு காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜாலியாக ஜாய்ஃபுல்லாக உங்கள் டேவை என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.